ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். டுடே வந்து வீடியோ கொஞ்சம் டிலே ஆகுது. ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரே வாமிட்டாக இருக்குது. ஸோ உடம்புக்கு முடியல, அதனால தான் லேட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோசிங் அப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் வந்து 604 பாயிண்ட்ஸும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு 2% கிட்ட ரேலியாக இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி வந்து 52,606 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமர் ராஜா பேட்டரிஸ் ஆக்சுவலாக அன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து 20% கிட்ட ரேலியாக இருந்துச்சு. பட் எக்ஸைடு வந்து மேலே போகலாம். அமர் ராஜா பேட்டரிஸ் மேலே போகிறது ரீசன் நான் நேற்றே லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டேன். அவங்க பார்த்தீங்கன்னா சைனீஸ் கம்பெனி கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்த லித்தியம் அயன் செல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காண்டி கோஷன் ஹை டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நேற்றே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எடுத்துச்சான். இந்த ஒரு லைசன்ஸ் அக்ரிமெண்ட், டெக்னிக்கல் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எடுத்து தான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமர் ராஜா பேட்டரிஸ் வந்து 20% மேலே ரேலியாக இருந்துச்சு. 1650 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20% ரேலியாக இருந்துச்சு இந்த ஸ்டாக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து டவுன் போகும், அதாவது ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருப்பீங்க. ஸோ நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஒரு டவுன் ட்ரெண்ட் போக சான்சஸ் இருக்குது. மேபி ஒரு 200-300 குறைஞ்சா கூட உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டைமில் ப்ராஃபிட் புக் பண்ணது நல்லது இந்த அமர் ராஜா பேட்டரிஸில். இது அமர் ராஜா பேட்டரிஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கில் வந்து அப்டேட். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் மட்டும் 12% ரேலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1700 கிராஸ் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 52 வீக் லோவிலேருந்து ஒரு 20% இந்த ஷேர் வந்து ரேலியாக இருக்குது. 1363 ரூபா இருந்த அந்த லெவல்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1700 ரூபாய்க்கு மேலே ரேலியாக இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12% to 13% இந்த ஸ்டாக் ரேலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா HDFC பேங்குக்கு டார்கெட் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. பெர்ன்ஸ்டைன் பார்த்தீங்கன்னா அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 2100 ரூபா வரைக்கும் போகும். இப்போ இருக்கிறதுலேருந்து 26% வரைக்கும் அப்சைட் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது HDFC பேங்கை பொறுத்தவரைக்கும் அப்டேட். 1706 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு HDFC பேங்க்ல வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ வெயிட் பண்ணுங்க HDFC பேங்க்ல. இனி நமக்கு ஆல்ரெடி நம்ம 1400 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம் ஸ்லோவா. இது HDFC பேங்கை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ICICI பேங்க். இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா $100 பில்லியன் மார்க்கெட் கேப், $100 பில்லியன் மார்க்கெட் கேப்பில் அட்டைன் பண்ணியிருக்காங்க. 6th இந்தியன் கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த மைல் ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்கிங் செக்டரில் பார்க்கும்போது HDFC பேங்குக்கு அடுத்தால இவங்க வந்து 2வது பேங்காக இருக்கிறாங்க, 2வது பெரிய பேங்காட்டு. அதே மார்க்கெட் கேப்லேஷன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவங்க 6th லார்ஜஸ்ட் கம்பெனியாட்டு அட்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த மார்க்கெட் கேப்லேஷனை கிட்டத்தட்ட 8.4 lakh crore கிட்ட வரும். இந்த மார்க்கெட் கேப்லேஷன் பார்த்தீங்கன்னா $100 பில்லியன் 8.4 lakh crore வரும். இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2% மேலே ஏற்றிருந்தாங்க. 1196 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இது வந்து ICICI பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ICICI பேங்க் இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. ஜூலை 27 வந்து அவங்க ரிசல்ட்ஸ் ஃபினான்ஷியல் 25க்கான அந்த Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ICICI பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி குரூப்பில் வந்து அப்டேட்டு. அதானி குரூப் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளானை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் 25ல 1.3 lakh crore பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்காண்டி ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட இது சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ஜுகிந்தர் சிங் வந்து சொல்லியிருக்காரு. இதில் பார்க்கும்போது அமெரிக்கன் வேல்யூவில் பார்க்கும்போது $15.6 பில்லியன் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஸ்பெண்ட் பண்ண வராங்க. அது மட்டும் இல்லாமல் $2 பில்லியன் to $2.5 பில்லியன் வரைக்கும் டார்கெட் ரைஸ் பண்ணுறாங்க இந்த ஈக்விட்டி கேபிட்டல் மூலம் மட்டும் இந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டிங்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதானி என்டர்பிரைசஸ் கைவசம் தான் அவங்களோட ஏர்போர்ட் பிஸ்னஸ் இருக்குது. அதையும் ஃபினான்ஷியல் இயர் 28ல லிஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அதானி குரூப் கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா 334 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு 1% அடிச்சிருந்தாங்க. அதே HPCL வந்து 2% மேலே அடிச்சிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு, இது 300 ரூபாய்க்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது 334 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டிலால் ஓசோல் வந்து டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. 400 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷனில் நான் வந்து இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவங்களோட ஃபியூச்சர் அப்டேட்லாம் தெரிஞ்சுட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ இப்போதைக்கு என்ன கேட்டால் இந்த ஷேர்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ மோட்டிலால் ஓசோல் பார்த்தீங்கன்னா 400 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ONGC ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 267 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ONGCக்கு பார்த்தீங்கன்னா 340 ரூபா போகும்னு சொல்லி மோட்டிலால் ஓசோல் டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ONGCக்கு. இது பார்த்தீங்கன்னா ONGCயை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியாவில் வந்து அப்டேட்டு. கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்சிடரி BCCLம் CMPDAயும் பார்த்தீங்கன்னா தனி லிஸ்டட் என்டிட்டியாட்டு லிஸ்ட் பண்ண போகிறாங்க. இது அவங்களோட சப்சிடியாட்டி இப்போ வச்சிருக்காங்க. இதுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து பாரத் கோக்கிங் கோல் லிமிடெட் 1,
இன்னொன்று வந்து இது சென்ட்ரல் மைன் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட் வந்து ஆல்ரெடி வந்து அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து கோல் மினிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்டிங்க்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி DIPAM அவங்கள்ட்டையும் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வாங்கியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த ஷேரோட இந்த BCCL ப்ளஸ் வந்து CMPDI இவங்களோட ஃபினான்ஷியல் இயர் இது எடுத்து பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 645 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ஃபினான்ஷியல் 22 to 23 அந்த காலகட்டத்தில் அந்த BCCL பார்த்தீங்கன்னா ஆனுவல் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 645.01 கோடி பண்ணியிருக்காங்க. அதே ஃபினான்ஷியல் 22 வந்து 111 கோடி தான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது CMPDI இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 296 கோடி பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் 23ல. 22ல வந்து 282.12 கோடி பண்ணியிருக்காங்க. இந்த நெட்ஒர்த் BCCLோட நெட்ஒர்த் பார்த்தீங்கன்னா 3771 கோடியா இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த CMPDIயோட நெட்ஒர்த் வந்து 1217 கோடியாட்டு இருக்கு நெட்ஒர்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த BCCL பார்த்தீங்கன்னா என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பல்க் ஆஃப் கோக்கிங் கோல் பல்காக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது வந்து கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து டோட்டல் ரிக்யூர்மெண்ட்டாக இருக்குது. அதாவது இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கீ இன்புட்டாக இருக்குது. இது வந்து 50% தேவைப்படுது நம்மளோட இந்தியாவோட ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோல் இந்தியாவோட 2 சப்சிடரி, ஒன்று BCCL இன்னொன்று வந்து CMPDI பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ண போகிறாங்க விரைவில். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ப்ளஸ் வந்து சில அதோட கிளியரன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கோல் இந்தியா பொறுத்தவரைக்கும் அப்டேட். ஷேர் ப்ரைஸ் வந்து 469 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு கோல் இந்தியாலலாம் நம்ம பொறுமையாக இருக்கலாம். ஃபியூச்சரில் வந்து அடுத்த அப்டேட் பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போதைக்கு PSU செக்டார் ஸ்டாக்ஸ்ல எல்லாமே ஒதுங்கி இருக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மாவில் வந்து அப்டேட். சன்ஃபார்மா பார்த்தீங்கன்னா டாரோ ஃபார்மாவை மெர்ஜர் பண்ணுறதுக்கான டீலை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. $348 மில்லியன் உள்ள டீலை பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க டாரோ ஃபார்மா. இது சன்ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. டாரோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா யூஎஸோட சப்சிடரியாக இருந்துச்சு. இந்த சன்ஃபார்மோட US சப்சிடரியாக இருந்து இப்போ இந்த மெர்ஜருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா $348 மில்லியன் உள்ள மெர்ஜருக்கு அப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸும் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. NYSE நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருந்து இப்போ டீலிஸ்ட் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சன்ஃபார்மோட ஒரு ஹோலி ஓன் சப்சிடரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சன்ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிமெண்ட்ல வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரினோவபிள் பவர் கெப்பாசிட்டியை வந்து அதாவது இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ரினோவபிள் பவர் கெப்பாசிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா 1 GW வந்து அட்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பவர் கெப்பாசிட்டி 1 GW டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 4000 கோடி வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட ரினோவபிள் போர்ட்ஃபோலியோல. இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ICICI பேங்க்ல வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட இண்டஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் வந்து இவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லாக் அண்ட் அன்லாக் பேங்கிங் சர்வீஸை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. UPI பேமெண்ட்டும் சரி, நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் டெபிட் கார்டு பேமெண்ட்டும் சரி பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் அவர் கிளிக் பண்ணாலே போதும் லாக்கு அன்லாக் அந்த இதை வந்து கஸ்டமர் இது கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கஸ்டமரோட சப்போர்ட் இல்லாமல் இப்போ நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா கஸ்டமர் சப்போர்ட் தேவைப்படும். ஆனால் அந்த சப்போர்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த லாக் அண்ட் அன்லாக் ஃபியூச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட iMobile Payல வந்து இது அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நேற்று வந்து பார்த்துருந்தோம். இது HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வெல்த் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா ICICI பேங்க் வந்து ஃபியூச்சர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்மார்ட் வெல்த். இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்குது. இது லாக் அண்ட் அன்லாக் ஃபியூச்சர்ஸை கொண்டு வந்திருக்காங்க கஸ்டமர் சப்போர்ட் இல்லாமல். இது வந்து பார்த்தீங்கன்னா ICICI பேங்க் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் மோட்டார் கொடுத்த அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா EY பேரத்தினான் இந்தியா கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அந்த பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு டிஜிஃபோர்ஸ் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராமை லான்ச் பண்ணுறதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்ட் மூலமாட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்னா டெக்னாலஜி சொல்யூஷன் கஸ்டமர்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறது ப்ளஸ் வந்து கேப்பபிலிட்டியை பூஸ்ட் பண்ணுறதும் ஃபோர்ஸ் மோட்டாரோட செக்யூரிட்டி வந்து மேம்படுத்துறதுக்காண்டி தான் அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த ஃபோர்ஸ் மோட்டாரை ரீடிசைன் பண்ணுறதுக்காண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் ஷேர் பார்த்தீங்கன்னா 10% கிட்ட டவுனாக இருந்துச்சு. ரீசன் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிளாக் டீல் நடந்துருந்துச்சு. அதாவது 917 ரூபாய் அந்த ஷேர் 830 ரூபாய்க்கு வந்துருச்சு. ரீசன் பார்க்கும்போது 1076 கோடி வேல்யூவில் ஒரு பிளாக் டீல் நடந்துருந்துச்சு இன்னைக்கு அந்த ஷேரில். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஷேர் வந்து 10% கீழே விழுந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ்ல வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் கூட கை கோர்க்குறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் பஜாஜ் ஃபின்சர் லிமிடெட் கூட சைன் பண்ணியிருக்காங்க மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இது டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்த அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் கேப்பபிலிட்டியை வந்து ஃபெசிலிட்டியை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அவங்களோட கர்நாடகா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் பிளான்ல. ஸோ துமக்கூரு அப்படிங்கிற இடத்துல தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிசிபி அசம்பிளிங் ப்ளஸ் வந்து ப்ராடக்ட் டெஸ்டிங், பாக்ஸ் பில்டிங், சப்ளை செயின் இது எல்லாமே டெவலப் பண்ணுறதுக்காண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி சர்வீஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அவங்களோட கர்நாடகா பிளான்ல. நெக்ஸ்ட் JSW ஸ்டீல வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட JSW ஸ்டீல் யூஎஸ்ஏல வந்து $110 மில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. டெக்சாஸில் அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷனை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்காண்டி $110 மில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்ரோ கார்பன் பைப்லைன்ஸ், ஆஃப் ஷோர் அண்ட் டவர்ஸ், ஹை டென்சிட்டி ப்ரெஷர் வெசல்ஸ் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்களோட அமெரிக்காவில் $110 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க டெக்சாஸில். இது பார்த்தீங்கன்னா JSW ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ டிலே ஆகிடுச்சு. ரீசன் பார்த்தீங்கன்னா வாமிட் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு, என்னன்னு தெரில. ஸோ வீடியோ டிலே ஆனதுக்கு சாரி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.